இப்போது கடந்த காலங்களில் மின்சாரம் கண்டுபிடிக்கப்படாத காலங்களில் மக்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னா, அப்போ மின் விளக்குகள் கிடையாது, மின்சாரம் கிடையாது. அதனால் அவங்க ஒரு 10 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க. டெய்லி 10 மணி நேரம் அவங்க தூங்கியிருப்பாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு 50 60 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் இரவு 7 மணி ஆனால் படுத்துருவாங்க. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மண்ணெண்ணெய் சீமை எண்ணெய்ன்னு சொல்லி மண்ணெண்ணெய் வந்தது. அதனால் அதை பற்ற வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் கொஞ்சம் முழிச்சிருந்தாங்க. ஆனால் 8 மணிக்கெலாம் படுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இருட்டிடும். அதையும் ரொம்ப நேரம் பற்ற வச்சுட்டு இருக்க முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி போய் பாருங்கள், சீமை எண்ணெய் வராத காலகட்டத்தில் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள். இந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வராத காலகட்டங்கள். அப்போ சீமை எண்ணெய் கிடையாது. வேணால் விளக்கெண்ணெயை பற்ற வச்சுக்கணும். விளக்கெண்ணெய் ஊற்றி விளக்கு பற்ற வைக்கணும். அப்படி இருக்கும்போது நிறைய ரொம்பலாம் அதை பற்ற வச்சுட்ருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அதனால் இரவில் முழிச்சிருக்கிற வழக்கம் கிடையாது. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இரவுனாலே படுத்து தூங்க போயிடுவாங்க. 7 மணிக்கெலாம் படுத்து தூங்க போயிடுவாங்க. மின் விளக்குகள் கண்டுபிடித்த காலத்திலே கூட நான் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சிறு வயதில் நான் 8 மணிக்கே நான் தூங்கியிருக்கேன். அப்போல்லாம் மின் விளக்குகள் இருக்குது. பல்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பல்பெல்லாம் இருக்குது. எல்லா வீட்லேயும் கரண்ட் இருக்குது. ஆனால் அப்பப்போ போயிடும். கரண்ட்டு போனால் எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டங்கள்லேயே 8 மணிக்கே தூங்கியிருக்கோம். 8 மணிக்கு 8:30க்கெலாம் தூங்கிடுவாங்க. அப்போ நல்லா நிறைய நேரம் அப்புறம் காலைல 5:30க்கு தான் எந்திரிப்பாங்க. அப்போ நல்லா தூங்கியிருக்காங்க. நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் நல்லா தூங்கியிருக்கிறோம். அதுதான் இதில் ஒரு உண்மையை பாருங்கள். சின்ன வயசில் எல்லாருமே நல்லா தூங்கியிருக்கிறாங்க. அதாவது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் இரவில் நல்லா தூங்கியிருக்காங்க. 8 மணி நேரம் அவங்களுக்கு தினமும் 8 மணி நேரம் குறைவில்லாமல் தூங்கியிருக்காங்க. 8:30க்கெலாம் படுத்துருவாங்க. அப்போ மின்சாரம் வராத காலகட்டங்கள் இருக்குல்ல, அப்போ அவங்க மின்சாரமே இல்லாத காலகட்டங்கள். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுங்க. சீமை எண்ணெய் மண்ணெண்ணெய் வராத காலகட்டங்கள். அப்போது மக்கள் 10 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க. இரவு 7 மணி ஆச்சுனாலே அவங்க படுத்து தூங்க போயிடுவாங்க. பகலில் நல்லா வேலை, பகலில் நல்லா உடல் உழைப்பு. இரவு ஆனால் நல்லா களைப்பாக இருக்குமா, 7 மணிக்கே படுத்து தூங்க போயிடுவாங்க. 7 மணிக்கு அப்புறம் அவங்களால முழிச்சே இருக்க முடியாது. ஏன்னா விளக்குகள் கிடையாது, மின்சார விளக்குகள் கிடையாது, மின்சாரம் கிடையாது. அதனால் தினமும் 10 மணி நேரம் அற்புதமாக தூங்கியிருக்காங்க அந்த காலத்தில். அதனால தான் அவங்க ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. 10 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த உடம்புக்கு ஒரு 10 மணி நேரம் ஓய்வு கொடுத்தா என்ன ஆகும்? நல்ல ஓய்வு நல்லா ஃபிட்டாக மாறிடும். நல்ல ஓய்வு தான் உடம்பை உறுதியாக மாற்றும். நல்ல உழைப்பும் ஓய்வும். நல்லா உழைக்கணும், அப்புறம் நல்லா ஓய்வு எடுக்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் உடம்பு உறுதியாக மாறும். ஓய்வே எடுக்கலை, நல்லா உழைக்க மட்டுமே செய்கிறேன்னா உடம்பு உறுதியாக ஆகுது. அதனால் அந்த காலத்துலலாம் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடியே 10 மணி நேரம் தூங்கியிருக்காங்க. 10 மணி நேரம் மின்சார விளக்குகள் இல்லாத காரணங்களால். வேறு வழியே இல்லை. இரவுலாம் எந்திரிச்சு அவங்க எந்த வேலையும் பார்க்க முடியாது. அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறது, 3 மணிக்கு எந்திரிக்கிறது அந்த வழக்கமே கிடையாது. விடிஞ்சா எந்திப்பா, இன்னும் விடியவே இல்லை, எப்போ பொழுது விடியும் அப்படின்னு காத்து கிடப்பாங்க. பொழுது விடிஞ்சால் தான் வெளிச்சம் வரும். வெளிச்சம் வந்தால் தான் இவங்க எந்த வேலைனாலும் செய்ய முடியும். நீ அதிகாலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு அங்கே வெறுமனே சும்மா குத்த வச்சு உட்காந்துருக்கணும். கருக்கரில் ஒரே இருட்டாக இருக்கும். எப்படா விடியும் அப்படின்னு காத்து கிடக்கணும். அப்போ இரவை கடந்து வருவது தூங்கி தான் நீ இரவை கடந்து வரணும். தூங்குறது தான் மிகச்சிறந்த ஒரு அறிவுபூர்வமான செயல் அந்த காலத்தில். இரவு நாள் நல்லா தூங்கிடுப்பா. எதுக்கு அதிகாலையில் எந்திரிச்சு முழிச்சிக்கிட்டு இருக்கிற? 4 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிச்சு எதுக்கு முழிச்சு உட்காந்து தான் இருக்கணும். ஒரே இருட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட விளக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மின்சார விளக்கு எதுவுமே கிடையாது. எந்திரிச்சு உட்காந்து தான் இருக்கணும் நீனு. அதுக்கு பதிலாக பேசாமல் தூங்கிடு. 1 மணி நேரம் முழிச்சிக்கிட்டே இருப்பியா? எங்கேயும் போகவும் முடியாது, இருட்டாக வேறு இருக்கும். அதனால் என்ன பண்ணு, அதிகாலையில் சூரியன் உதிக்கிற வரைக்கும் நீ தூங்கிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு, இரவை கடந்து வருவதற்கு அவர்கள் தூங்குவது ஒன்றே சரியான வழின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் எல்லோரும் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தூங்கியிருக்காங்க. இரவு நேரத்தில் மின்சார விளக்குகள் இல்லாத காரணத்தினால எல்லாருமே ஒரு 10 மணி நேரம் நல்லா தூங்கியிருக்காங்க. நல்ல உடல் உழைப்பு, நல்ல ஓய்வு, நல்ல தூக்கம், இந்த ரெண்டுமே அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த காலத்தில் எல்லாருமே உடல் உழைப்புங்கிறது, விவசாயங்கிறது பொதுவான வேலை. உணவு உற்பத்தி சாப்பிட்ணும்ல,
அதனால் அந்த காலத்தில் நோய்கள் ரொம்ப குறைவாக இருந்தது காரணம் அந்த தூக்கம்தான், தூங்குவதற்கான வாய்ப்பு. அதனால தான் அவங்க அதுமாதிரி உடல் உழைப்பு, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல உடல் உழைப்பு, அதேமாதிரி நல்ல தூக்கம், இந்த ரெண்டுமே எல்லாத்துக்கும் பெரும்பாலானவங்களுக்கு பொதுவாக இருந்திருக்கு. பெரும்பாலானவங்க விவசாயம் பார்த்துருக்காங்க. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பணப்புழக்கம் குறைவாக இருந்திருக்கும். பணங்கிற பயன்பாடு இருக்குல்ல, பண பயன்பாடு அது ரொம்ப குறைவு. அதனால் மக்கள் நேர்மையாகவும் இருந்திருப்பாங்க. லஞ்சம், ஊழல் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அரிதாக தான் இருக்கும். அதனால் அவங்க வேறு வழியே இல்லை, அவங்க நேர்மையாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பேராசைகளும் பெருசாக இருக்காது. நிலமெல்லாம் காலியாக கிடக்கும், தேவைக்கு எடுத்து தான் பயன்படுத்த முடியும். தேவையில்லாமல் நிலத்தை வளைச்சி போட்டு இது ஏன் நிலம் அப்படின்னு சொல்லி யாரும் வளைச்சி போடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அந்த காலத்துலலாம் பம்பு செட்டு கிடையாது. நீ 100 ஏக்கர் நிலத்தை கூட வளைச்சி போடலாம், ஆனால் அதை உன்னால் விவசாயம் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் தண்ணி இறைச்சி ஊற்றி தான் விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ணணுன்னா நீ தண்ணி இறைச்சி ஊற்றி அதை பராமரிக்கணும், பார்க்கணும். அப்போல்லாம் ஒன்றால் ஒரு 4 ஏக்கர் வேணால் விவசாயம் பண்ண முடியும். அதுக்கு தண்ணி இறைச்சி ஊற்றணும். அப்போல்லாம் பம்பு செட்டு கிடையாது, ஏத்தந்தான் இறைச்சி. நீ எவ்வளோ தூரம் தான் தண்ணி இறைச்சி ஊற்றுவ? எல்லாருமே அன்றைக்கி விவசாயம் பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாராலையும் இந்த ஏற்ற இறைச்சி தண்ணி ஊற்றி எவ்வளோ தூரத்துக்கு ஒன்றால் விவசாயம் பார்க்க முடியும்? அப்போ அந்த அளவுக்கு தான் நிலத்தை வாங்கி வச்சுருப்பாங்க. அதுக்கு அதிகமாக இருந்தால் எனக்கு தேவையில்லைன்றவாங்க, என்னால் பார்க்க முடியாதுன்றவாங்க. இன்றைக்கி பம்பு செட்லாம் இருக்கிறதுனால தான் விவசாயம் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக மாறிடுச்சு. நிலத்தை உழுவதற்கு டிராக்டரு, பல்வேறு மிஷின்கள் வந்ததுனால இன்றைக்கி நிலத்தை விவசாயம் பார்க்குறது ரொம்ப ஈஸி. சொட்டு நீர் பாசனம், தண்ணியை ஏற்றி விட்டால் போதும். தண்ணி பாய்ச்சுற வேலை கூட இன்றைக்கி கிடையாது. எல்லாத்தையும் பைப்பு மூலமாக, தொழில்நுட்பம் மூலமாக விவசாயத்தை நம்ம எளிமையாக பயன்படுத்தினோம். அதனால் நிலம் எங்கே இருந்தாலும் வளைச்சி போடு. நிலத்தோட மதிப்பு அதனால தான் கூடி போச்சு. அப்போது கடந்த காலங்களில் பேராசை கிடையாது அவங்களுக்கு. நிறைய நிலம் புறம்போக்காகவே கிடக்கும். பயன்படுத்த முடியாத நிலங்கள் நிறைய இருந்திருக்கும். அவங்களுக்கு பேராசை கிடையாது. உடல் உழைப்பு, பகலில் உடல் உழைப்பு, இரவு நல்ல தூக்கம், அமைதியான நிம்மதியான வாழ்க்கை கடந்த காலங்களில் வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு கடந்த காலங்களில் நோய்கள் இருந்திருக்க அதிக வாய்ப்பே கிடையாது. அப்புறம் இன்னொன்று, அவங்க எல்லோரும் யாருக்கு கீழே இருந்தும் இந்த மாதிரி ஆஃபீஸுக்கு போகிறது, தொழிற்சாலைக்கு போகிறது, பயந்துக்கிட்டு வேலை பார்க்குறது, விடுமுறை எதிர்பார்த்து காத்து கிடக்கிறது, சனி நேரம் எதாவது வராதா, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எப்போவாது வராதா அப்படிங்கிற வழக்கம் கடந்த காலங்களில் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. அவங்க எந்த தொழிற்சாலையிலையும் வேலை பார்க்கல. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தொழிற்சாலைகள் எதுவுமே கிடையாது, ஆஃபீஸு எதுவுமே கிடையாது. 9 மணிக்கு வேலைக்கு போகிறது, 5 மணிக்கு தான் விடுவாங்க. இன்னொருத்தருக்கு யாருன்னே தெரியாது, நம்முடைய மேலதிகாரி, அவர் நம்மளை வேலை வாங்குவார். அப்போ இந்த மாதிரி நடைமுறை ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இந்த வேலையில் உள்ள டென்ஷன் இருக்குல்ல, இந்த டென்ஷன் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. சுதந்திரமாக எல்லோரும் அவங்கவுங்க விவசாய நிலத்தில் வேலை பார்த்தாங்க. யாருக்கும் பயப்படாமல் அவங்கவுங்க சொந்த விவசாய நிலத்தில் வேலை பார்த்தாங்க. இந்த மாதிரி டென்ஷன் இல்லாத வேலைகள் இது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. நல்ல உடல் உழைப்பு, அப்புறம் நேர்மையான ஒரு வாழ்க்கை முறை. ஏன்னா அன்றைக்கி பணப்புழக்கம் அதிகமாக கிடையாது, பண பயன்பாடு அதிகமாக கிடையாது. லஞ்சம் இது மாதிரி, அடுத்து கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் பண்ணுறது, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் ஏமாத்துறது, திருடுறது. பணமே இல்லாத அந்த காலங்களில் திருடுற வழக்கமும் குறைவு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட வீட்டை பூட்டிட்டு சாவியை மேலே வச்சுட்டு போவோம் நம்ம. 50 வருஷத்துக்கு முன்னாடி, 40-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்கவுங்க வீட்டை பூட்டிட்டு சாவியை அந்த வீட்டு மேலே வச்சுட்டு போவாங்க. ஏன்னா திருடுறதுக்கு உள்ளே போய் எடுத்து திருடுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. திருடி என்ன பண்ண போகிறோம்? அங்கே உள்ளே போய் என்ன திருடுறதுக்கு தான் ஒரு பொருளும் கிடையாது. அப்போது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி திருட்டுங்கிற அந்த வழக்கமே இங்கே ரொம்ப அரிதாக தான் இருந்திருக்கும், திருடுற வழக்கம். அப்போ மக்கள் நிம்மதியாக, குற்றங்களை பற்றின பயம் இல்லாமல், திருடர்களை பற்றின பயம் இல்லாமல், அது மாதிரி லஞ்சம் இதெல்லாம் இல்லாமல் நேர்மையாகவும் இருந்திருக்காங்க. நல்லா உடல் உழைச்சிருக்காங்க. அப்புறம் நல்லா தூங்கியிருக்காங்க, 10 மணி நேரம் தூங்கியிருக்காங்க. இரவானால் வேறு தூங்குறத தவிர வேறு வழியே இல்லை. மின் விளக்குகள் கிடையாது, மின்சாரம் கிடையாது. அதனால் அவங்க தூங்குறது தான் ஒரே வழி. அப்போ 10 மணி நேரம் தூங்கியிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு பொழுதுபோக்கு எது? டிவி, மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடிலாம். அப்போ அவங்களுடைய பொழுதுபோக்கு பேசுவது தான். குடும்பம் ஒற்றுமையாக, குழந்தைகள், பெரியவங்க, அம்மா அப்பா, உறவுமுறைகள், நண்பர்கள், அதுதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு. அப்புறம் ஆடல் பாடல் விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கிரிக்கெட்டு, தொழில்முறை விளையாட்டுகள்லாம் கிடையாது. அவங்கவுங்க விளையாண்டுக்கணும். மக்கள்கிட்ட விளையாட்டு இருந்தது.
இன்றைக்கி வியாபாரிகள் அந்த விளையாட்டை கைப்பற்றி விட்டார்கள். மக்கள் இன்றைக்கி அனாதையாக நிற்கிறாங்க. கையில் ஒன்றும் இல்லாமல் விளையாட்டை, மக்களிடம் இருந்த விளையாட்டை வியாபாரிகள் பிடுங்கி வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்ட வேடிக்கை காட்டுறாங்க. விளையாடி மக்கள்கிட்ட வேடிக்கை காட்டுறாங்க. கிரிக்கெட்டு வா, சேனலுக்கு இவ்வளோ கட்டு, கிரிக்கெட் பார்க்கணுமா சேனலுக்கு இவ்வளோ கட்டு அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் பார்க்கணுமா ஸ்டேடியத்துக்கு வா, 5000 10,000 15,000 டிக்கெட் போடு. இப்படி வியாபாரிகள் மக்களிடம் இருந்த விளையாட்டை பறிச்சுக்கிட்டு மக்களுக்கே காசு கொடுத்தா வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆக்கிட்டாங்க. மக்களை விளையாட்டை வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆகிட்டாங்க. அப்போ 300 வருஷத்துக்கு முன்னாடி மக்களே விளையாடிருப்பாங்க. ஆடல் பாடல் எல்லாம் மக்கள்கிட்ட இருந்தது. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, உடல் உழைப்பு, ஆடல் பாடல், ஒற்றுமை, நேர்மையான வாழ்க்கை. அப்புறம் அவங்க உணவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நிறைய உணவு, லட்சக்கணக்கான உணவுகள் இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பூரி, அல்வா, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, மைசூர் பாக்கு, கேக்கு, பப்ஸு, பஜ்ஜி அப்படின்னு சொல்லி, ஜிலேபி, அல்வா அப்படின்னு சொல்லி, பூந்தி, லட்டு அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான ஐஸ்கிரீமு, பிரியாணி, இன்னும் ஏகப்பட்ட உணவுகளை இன்றைக்கி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியெல்லாம் இருந்திருக்காது. என்னென்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒருவேளை கேழ்வரகு கூழ் அல்லது சாணை, திணை, கம்பு, இந்த மாதிரி குறிப்பிட்ட உணவு, கொஞ்சம்தான் உணவு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 3 வேளை உணவுமே நாங்கள் காடி தான் குடிச்சிருக்கோம், சோளக்காடி. அதே வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னா 3 வேளை உணவும் அவங்க கேழ்வரகு கூழ் தான். அப்புறமா தான் இந்த அரிசி சோறுலாம் வந்துச்சு. அப்போ அவங்க உணவு முறையில் பார்த்திங்கன்னா அப்போ 300 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுடைய உணவு முறை பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும். விதவிதமான உணவுகள் அன்றைக்கி கிடையாது. அதனால் உணவு மூலமாகவும் அவங்களுக்கு நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. நல்ல தூக்கம், நல்ல உடல் உழைப்பு, நேர்மையான வாழ்க்கை, பேராசைகள் இல்லாத வாழ்க்கை. நிலத்துக்காக அன்றைக்கெலாம் சண்டை போட்டிருக்க மாட்டாங்க. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, எல்லா வீடும் ஒரே மாதிரி இருந்திருக்கும். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாடகை வீடு, ஒரு வீடு மச்சு வீடு, இன்றைக்கி குடிசை வீடு அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி ஏற்றத்தாழ்வுகள். அப்போ 300 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வீடும் குடிசையாக இருந்திருக்கும், அல்லது எல்லா வீடும் ஓட்டு வீடுகளாக இருந்திருக்கும். இப்படி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத மனிதர்கள் நீ வேற நான் வேறன்ட்டு அப்படின்லாம் இல்லாமல் மனிதர்கள் ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க. நல்ல உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், நேர்மையான வாழ்க்கை, அப்புறம் எளிமையான உணவு, இப்படி பல்வேறு காரணங்கள் அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதை கட்டாயப்படுத்தியிருக்கு. நீ ஆரோக்கியமாக தான்ப்பா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தியிருக்கு. அந்த 300 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 300 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்ததற்கு இதுதான் காரணம். இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா தூங்குவதற்கு நேரம் இல்லை. எனக்கு 4 மணிக்கு 3 மணிக்கு அதிகாலையில் எழுந்திருக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். இரவு தூங்குவதற்கு 11 மணி ஆகிடுது. இந்த மாதிரி பிரச்சனைகள். அப்புறம் உணவுகளை பார்த்தோன்னா விதவிதமான உணவுகள், எல்லாம் நோய்களை தருகிற உணவுகள். 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பு, திணை இப்படின்னு சாப்பிட்ருப்பாங்க. வேறு நிறைய உணவுகள்லாம் கிடையாது. குறிப்பிட்ட 2-3 உணவு இருக்கும். அப்புறம் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், இந்த மாதிரி வகையான உணவு பச்சையாகவும் வேக வச்சு சாப்பிட்ருப்பாங்க. இந்த மாதிரி வெரைட்டியாக அவங்களுக்கு கிடச்சிருக்கும். இது எல்லாமே சத்து. காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், இது எல்லாமே பயிர்கள், பருப்புகள், கடலைகள், இது எல்லாமே அவங்களுக்கு சத்தான உணவு. இதில் தான் அவங்க வெரைட்டி அவங்களுக்கு கிடச்சிருக்கும். மற்றபடி வயிற்றை நிரப்புறதுக்கு அவங்க என்ன நம்பியிருப்பாங்க, இந்த ஏதாவது கம்பு, திணை, சாமை, சோளம், இதைத்தான் அந்த காலத்தில் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வயிற்றை நிரப்புகிற உணவுகளாக அவங்க அதைத்தான் சாப்பிட்ருப்பாங்க. இப்படி ஆரோக்கியமான உணவு, எளிமையான உணவு, நல்ல தூக்கம், நல்ல உடல் உழைப்பு, உறவினர்களோடு குடும்பமாக வசிச்சிருப்பாங்க. எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. சந்தோஷமாக, ஒற்றுமையாக, ஆடல் பாடல், விளையாட்டு, பொழுதுபோக்கு, பேசுவதில் ஆர்வம் அவங்களுக்கு. இப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்திருக்காங்க ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால தான் அவங்களுக்கு நோய்கள் இல்லை. இன்றைக்கி மொபைல் ஃபோன் எல்லாரும் தனிமையில், மனிதர்களை பார்த்தாலே வெறுப்பு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்தா ஒரு ஆசையாக இருக்கும். வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்திருக்காங்க அப்படின்னா அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். யார் அது அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக சந்தோஷமாக போவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்கும். ஒரே விசேஷமாக இருக்கும். விருந்தினர்கள் வந்தாலே ஒரு விசேஷம்தான். அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்த காலகட்டங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா அப்போ 300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்திருப்பாங்க? ரொம்ப அற்புதமான காலகட்டம். 300 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் அற்புதமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாழ்க்கை. அதனால தான் அவங்க கொஞ்சம் நோய் இல்லாமல். ஆனால் என்னென்னா இந்த போர்
அப்படி இப்படின்னு சண்டைகள் இடையில வந்திருக்கும். அதுவும் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் அமைதியாக நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான உடல் உழைப்பு, நல்ல தூக்கம், உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர், ஆடல் பாடல், விளையாட்டு, எளிமையான உணவு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள்.